ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினி எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம நந்தினியை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த பத்திரத்தை கிழிச்சு தலைமையில தூக்கி போட்டதுனால எல்லாருமே சிரிக்கிறாங்க. அது நம்ம நந்தினிக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம நந்தினி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இதுக்கு மேலே நான் அந்த வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன். என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, இன்க்ளூடு நீங்கள் கொண்டு. உங்களை நான் ரொம்ப நம்பினேன், என்னோடய அப்பாவாக நம்பினேன். ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா. நான் என் வீட்டுக்கே போயிடுறேன், என்னை ஆளை விட்டுருங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி முடிவு எடுக்கிறாங்க. அருணாச்சலம் ஐயா அப்படி மட்டும் முடிவு எடுத்துறாத நந்தினி, நான் சுந்தரவல்லிக்கிட்ட பேசி எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கிறேன், ஆனால் நீ வீட்டுக்கு போகிறன்ற முடிவு மட்டும் எடுக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையா இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் மனசு இருக்கும் தானே, ஏன் என்னோடய மனசு யாருக்குமே உங்களுக்கு யாருக்குமே புரியவே இல்லை, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. நான் என் வீட்டோட போய் கொஞ்ச நாள் இருக்கிறேன் ஐயா, எனக்கு ரொம்ப தாங்க முடியல, பாரமாக இருக்குது மனசு. என் வீட்டுக்கு போனால் தான் நான் நிம்மதியாக இருக்கும். இதுக்கு மேலே உங்கள் வீட்டு படி ஏறி கூட நான் வரவே மாட்டேன். நான் கட்டின புடவையோட இப்பயே போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்கிறாங்க. உடனே மாதவி சுரேகாலாம், இல்லை நந்தினி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நாங்கள் அம்மாவை பேசி சரி பண்ணிடுறோம், நீ வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னை விட்டுடுங்க, நான் படுற கஷ்டம் உங்களுக்குலாம் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சைடில் உள்ள வலியும் வேதனையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில. ஆனால் நம்ம சூர்யா சார் கண்ணு கலங்கிடுச்சுங்க. அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, கண்ணே கலங்கிடுச்சு. அவர் நந்தினி எங்களை எல்லாருமே மன்னிச்சிடு, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு வா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டே கூப்பிட்றத பார்த்ததுமே நம்ம நந்தினிக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது நம்ம சூர்யா சார் தானா, என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் அவருக்காக நீ மனசை தளர விடாத நந்தினி, நீ வீட்டுக்கு போகணுன்னு முடிவு எடுத்துட்டியா, வீட்டுக்கு மட்டும் போயிடு, யார் என்ன சொன்னாலும் நீ மட்டும் முடிவை மாற்றிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி தனக்கு தானே பேசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சூர்யா சாருக்கு ஒன்று புரிய வருது, நம்ம நந்தினி இவ்வளோ கஷ்டம் நம்ம வீட்டில் பட்டிருக்கா, அது நம்ம இது நாள் வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை, அது இப்போ தான் தெரியுது. இவ்வளோ நாளாக என்னால் மட்டும்தான் நந்தினி கஷ்டப்பட்டுருக்கா, இப்போ தான் அப்பா அப்புறம் எல்லாருமே ஏமாற்றவும் அவளுக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு இப்போ தான் நம்ம சூர்யா சாருக்கு புரிய வருது. இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி மேலே கொஞ்சம் அன்பு வருதுங்க. அப்போ அருணாச்சல ஐயா கிட்ட சொல்கிறாங்க, நந்தினி இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன், நானும் நந்தினி கூடயே போகிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே அருணாச்சல ஐயாவுக்கு ஷாக்காக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. மாதவி சுரேகாவுக்குலாம் ஒன்றுமே புரியல, என்னடா இது இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் நந்தினி கூட போவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், வட்டா.